நினைக்காத. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது பன்னீர் 65 செய்யறதுக்காக நான் வந்து எல்லாத்தையும் மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன போட்டேன்னு சொல்கிறேன். தயிர் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறமா ரெட் சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் 1/4 ஸ்பூன் கரம் மசாலா போட்டிருக்கேன். தேவையான உப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன். அவ்வளோ எல்லாத்தையும் கலக்கிட்டு அப்புறம் இந்த பன்னீரை கட் பண்ணி எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி மேரினேஷன் பண்ணி வச்சுருக்கேன். இது ஒரு 1/2 மணி நேரம் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் பன்னீர் 65. நீங்களும் இந்த டைப் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, என்னோடய ஸ்டைல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். ட்ரை பண்ணி அடுத்த ரெசிபியில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் இப்போ தான் என் வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்னோடய சேனலை ஷேர் பண்ணி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். பன்னீர் 65 நான் ஷாலோ ஃப்ரை மாதிரி பண்ணிடுறேன். தோசைக்கல்லையே போட்டு எடுத்துடலாம். எல்லா பக்கமும் வேக வச்சு எடுத்தால் இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை வந்து பன்னீர் 65 ரெடி ஆகிடும். நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறதா இருந்தாலும் கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை ஃப்ரை பண்ணி எடுத்தோன்னா டீப் ஃப்ரை ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். பன்னீர் 65 ரெடி ஆகிடுச்சு. ஷாலோ ஃப்ரை பண்ணியிருந்தது ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஃபுல் வீடியோ பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.